மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கு வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். நிம்மதி இல்லாம இருக்கேன். நம்ம நாத்தனார் கோகில அடாவடித்தனமா இருந்தாலும் அவ சத்யா விஷயத்துல சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. துர்காவை அடிச்சு துரத்தணும்னு நாம பிளான் பண்ண மாதிரி 2-3 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லாதப்பவே அந்த சத்யாவையும் பிளான் போட்டு நாம அடிச்சு துரத்தி இருக்கணும். அக்கா, நீங்க சொல்றது வாஸ்தவமா இருந்தாலும் அது எப்படிக்கா முடியும்? கோயில்ல பிரசாதம் வாங்கி தின்னுக்கிட்டு பொழப்பு ஓட்டிட்டு இருந்த துர்காவும் நம்ம சத்யாவும் ஒன்னா ஆயிட முடியுமா? அந்த துர்காவை அடிச்சு போட்டாலும் சரி, கொன்னு போட்டாலும் சரி, யாரு என்னன்னு கேள்வி கேட்க ஒரு நாதி கிடையாது. ஏன்னா அவ அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதைக்கா. ஆனா நம்ம சத்யா அப்படி இல்லையே. அவ படிச்ச ஒரு டாக்டர், நல்ல கௌரவமான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவ. அப்படி இருக்கிறவள நம்ம எப்படிக்கா வீட்டை விட்டு துரத்த முடியும்? அக்கா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பதில் எதுவுமே பேசாம எதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? இல்லடி, இப்ப என் கண்ணு முன்னாடி அர்ஜுனுக்கு இன்னொரு கல்யாணமாகி வர மாதிரியும் அவனுக்கு நான் ஆரத்தி எடுக்கிற மாதிரியும் யோசிச்சு பார்த்தேன். சந்தோஷத்துல அப்படியே வாயடிச்சு போய் நின்னுட்டேன். சத்யா, சொல்லுங்க. என்னது இது? எதுக்கு திடீர்னு கிஃப்ட் எல்லாம்? என்ன சத்யா அப்படி கேக்குற? இன்னைக்கு நம்மளோட 8th இயர் ஆனிவர்சரி, மறந்துட்டியா? ஓ, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சத்யா, நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட பழச எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னல. ப்ளீஸ் சத்யா, என்ன நம்பு. நான் இனிமே உனக்கு பிடிக்காத எதையுமே பண்ண மாட்டேன். நீ ஹர்ட் ஆகுற மாதிரி நான் சத்தியமா நடந்துக்கவே மாட்டேன். நான் உங்களை நம்பலாமா? இனி என்னோட பழைய அர்ஜுனா, எனக்கான அர்ஜுனா மட்டும் இருப்பீங்களா? நீ வேணா பாரு, உனக்கு பண்ணி கொடுத்த வேர்டிங்ஸை காப்பாத்துவேன். இது ஓ மேல ப்ராமிஸ். சத்யா, இந்த வாங்கிக்க சத்யா. தேங்க்யூங்க. சரி, உனக்கு இப்ப இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. என் கூட வா. எங்கங்க? அட, இத வச்சுட்டு வா. வா, அங்க பாரு. என்ன அர்ஜுன், இதெல்லாம் புதுசா இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இல்லையே. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச அர்ஜுனா உன்னோட அர்ஜுனா இருப்பேன்னு. அதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. வா போலாம், வா. புடி வா, கேக் வெட்டலாம்.
வீட்ல இன்னும் என்னென்ன கன்றாவி எல்லாம் என் கண்ணால பார்க்க வேண்டி இருக்கும்னு எனக்கு தெரியல. மூத்த மருமகன்னு இவ என்னைக்கு இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாலோ அப்பவே இந்த வீட்ல பாதி நிம்மதி போயிடுச்சு. குழந்தைங்களை பெத்து வளர்த்து அந்த பிள்ளைங்களோட பிறந்த நாள கொண்டாடுறதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி இதோட 8 வருஷம் ஆச்சு. இவ ஏதோ சாதிச்சு கிழிச்ச மாதிரி இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் கேக் வெட்டுறா. இந்த ஜமீன் பரம்பரைக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க துப்பில்ல. இவளுக்கெல்லாம் கல்யாண நாள் ஒரு கேடா? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்க்கா. சும்மா ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சான். வயித்துல ஒரு புழுப்பூச்சி உண்டாகாதப்பவே இவ இவ்ளோ பமாத்து காட்டுறா. இவ மட்டும் ஜமீனுக்கு ஏதாவது ஒரு வாரிசை பெத்து கொடுத்திருந்தா ஒவ்வொரு திமிரெடுத்து ஆடி இருப்பாக்கா. ஜமீனுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுத்துட்டு திமிர் எடுத்து ஆடினாலும் தப்பு இல்லடி. ஆனா அத பண்ணாம 8 வருஷமா குழந்தை இல்லங்கிற உறுத்தல் கொஞ்சம் கூட இல்லாம நடு சபையில எப்படி பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிறா பாரு. ஏங்க இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. இந்த gift குடுக்கற கரும கஞ்சாவிலாம் நீங்களே பாத்துக்கோங்க. என்ன கொஞ்சம் ஆள விட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரேன். ஃபேமிலியில நிக்கிறப்ப நீ மட்டும் தனியா போய் ரெஸ்ட் எடுக்கிறன்னு சொன்னா அது நல்லா இருக்காது வீணா. சும்மா ஃபார்மாலிட்டிக்காவது நீ அவங்களுக்கு விஷ் பண்ணிடு, அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடு. அதானே பார்த்தேன். இந்த குடும்பத்தையும் திருத்த முடியாது, உங்களையும் திருத்த முடியாது. எவ்வளவு பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கியூல நின்னாங்க. அவங்க எல்லாரையும் வேணாம்னு சொல்லிட்டு உங்களை போய் கல்யாணம் பண்ணல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இந்த வீட்ல இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நான் அனுபவிக்க போறணும். அப்போ ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. நாங்களும் உன்னை எத்தனை வருஷம் தான் ஆசீர்வாதம் பண்றது? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க துப்பு இல்லாத நீ எல்லாம் நல்லாவே இருக்க கூடாது. உன்னை இத்தனை வருஷமா இந்த வீட்ல வச்சிருக்கிற நாங்க தான் எங்க புத்தியை எதுலயாவது அடிச்சுக்கணும். இதுதான் உனக்கு கடைசி கல்யாண நாள். சீக்கிரமே உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கான வேலையை நான் பாக்குறேன். நல்லா இருங்க. தேங்க்ஸ்ப்பா. அர்ஜுன், அப்பா சித்தப்பா கிட்டயும் சித்தி கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. சரிப்பா. தேங்க்யூ. 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 அதானே பார்த்தேன். ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. என் போனு உனக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன். ஹலோ மேடம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றோம். ஒரு அவசரமான பிரசவ கேஸ். கொஞ்சம் உடனே வர முடியுமா? நான் உடனே வரேன். என்னமாச்சு? என்னாச்சு? எங்க அத்தை மாமா ஒரு எமர்ஜென்சி கேஸ். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சு. நான் உடனே கிளம்பணும். முதல்ல அதாம்மா முக்கியம். போய் பாரு. சரி மாமா. எங்க நான் கிளம்புறேன். போயிட்டு வா சத்யா. போ. போயிட்டு வா. இந்த உலகத்துல எனக்குன்னு உண்மையா இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் என்னோட கௌரி பாப்பா மட்டும்தான். எல்லாரும் ஏதேதோ ஒரு தேவைக்காக தான் எல்லார்கிட்டயும் பழகுறாங்க. கடைசி வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு உண்மையான துணை தேவைப்படுது. சில கஷ்டங்கள் வரப்பதான் நமக்கு ஒண்ணுனா யாரு துடிச்சு போறா, யாரு வராங்கன்றது தெரியுது. எனக்கு ஒண்ணுனா வருது என்னோட கௌரி பாப்பா மட்டும்தான். இன்னைக்கு அவகிட்ட சொல்லிட்டு இன்னும் 2-3 நாளா நான் ஊருக்கு கிளம்பி போக வேண்டியதான். அண்ணா, நான் ஒரு ஃபோன் பேசிக்கிறேன். பேசுங்கம்மா. அண்ணா, நான் துர்கா பேசுறேன். துர்காவா? எப்படி பாருங்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேனா. கௌரி பாப்பா எப்படி இருக்கா? கௌரி, துர்கா கிட்ட இருந்து போன்.
துர்கா கௌரி பாப்பா எப்படி இருக்க? இப்பதான் உனக்கு ஏன் ஞாபகம் வந்துச்சா? நீ ஊருக்கு கிளம்பும் போதே நானும் உன் கூட வரேன்னு சொன்னேன்ல, அதனால்தான் எனக்கு மேல கோவம். நீ தானே அன்னைக்கு சொன்ன நம்ம ஊரு கோவில்ல காப்பு கட்ட போறாங்கன்னு. அதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் மட்டும் கிளம்பி உன்னை பார்க்க வரேன். சரி துர்கா, நான் யோசிச்சு சொல்றேன். போனை வச்சிடுறேன். ஹலோ, நான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 10 மினிட்ஸ்ல நான் ரீச் ஆயிடுவேன். மேடம் மேடம், அந்த லேடிக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாவே வாங்க. சரி, ஓகே சிஸ்டர், பாத்துக்கோங்க, நான் வரேன். ஓகே மேடம். குறுக்க வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எப்படி போறதா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னையும் அர்ஜுனையும் பிரிக்க பாக்குறியா? அது மட்டும் கனவுல கூட நடக்காது. நான் சொல்ல வேண்டிய டயலாக் எல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். முதல்ல நீ யாரு? நான் யாரா? உனக்கு வேணா நான் யாரோவா இருக்கலாம். ஆனா போய் என் அர்ஜுன் கிட்ட கேட்டு பாரு, நான் தான் அவன் உயிர்னு சொல்லுவான். நீ பேசுறத பாக்கும்போது எனக்கு உன் மேல கோவம்லாம் வரல, பாவமா தான் இருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. நீ வேணா அவர் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா அவர் சந்தோஷமா இருந்தது, அன்பா இருந்தது எல்லாமே ஏன் கூட தான். அதுக்கு நான் உனக்கு எவ்வளவு ப்ரூஃப் வேணா கொடுக்கறேன். மரியாதையா அர்ஜுன் லைஃபை விட்டு போயிடு. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? இங்க பாரு, நீ சின்ன பொண்ணு. உன்னோட அப்பா அம்மா பல கனவுகளோட இருப்பாங்க. இப்படி ஆர்வ கோளாறுல உன் லைஃபை நீயே ஸ்பாயில் பண்ணிக்காத. ஸ்பாயில் ஆக போறது என்னோட லைஃப் கிடையாது, உன்னோட லைஃப் தான். அர்ஜுன் என் கழுத்துல தாலி மட்டும் தான்மா கட்டல, மத்தபடி நானும் அவரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ என்னமோ பெருசா பேசுற. என்னோட பர்த்டேக்கு அர்ஜுன் ரிங் ஒன்னு பிரசன்ட் பண்ணிருக்காரு. அப்படின்னா அவர் என் மேல எவ்வளவு பைத்தியமா இருப்பாருன்னு நீயே யோசிச்சு பாரு. பைத்தியம் அவர் இல்ல, அவர் ஃப்ரெண்ட்லியா பண்ண எல்லாத்தையும் நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எந்த சிச்சுவேஷன்ல அவர் உனக்கு இந்த ரிங்க கொடுத்தாருன்றத அவர் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். நீ அந்த கையில போட்டுட்டு இருக்க ரிங்ல நான் தான் இருக்கேன். என்ன புரியலையா? அது எங்க அப்பா கிட்ட சொல்லி அர்ஜுன நினைச்சு எனக்காக ஸ்பெஷலா பண்ண டைமண்ட் ரிங். அர்ஜுன் கிட்ட கிஃப்ட் வாங்குறதுக்கு பணம் இல்லன்னா என்னோட ரிங்க எடுத்துட்டு வந்து உனக்கு போட்டு விட்டுருக்காரு. அதனால வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காத. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அர்ஜுனுக்கும் உனக்கும் எத்தனை நாள் பழக்கம்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்துல என்னோட புருஷன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீன் இல்ல, என்ன படைச்ச அந்த கடவுளே வந்து என் அர்ஜுனை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல இருக்க ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை பத்தி ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இப்ப கூட நான் உன்னை மதிச்சு இவ்வளோ தூரம் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீ அர்ஜுனோட ஃப்ரெண்டுங்கிறதுனால மட்டும்தான். சரிதான், இவ்வளவு தூரம் பேசுறியே. உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த 8 வருஷத்துல உன்னால அர்ஜுன் எத்தனை தடவை ஃபீல் பண்ணிருப்பாருன்னு உனக்கு தெரியுமா?
உன்னால ஒரு வாரிசை கூட பெத்து கொடுக்க முடியலன்னு அவர் சொல்லி எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாருன்னு தெரியுமா? ஏய், நீ ஒரு லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நான் பொறுமையாலாம் இருக்க மாட்டேன். இத்தனை நாள் போனா போதுன்னு நான் உன்னை பாவம் பார்த்தேன். ஆனா இதுக்கு மேல என்னாலையும் பொறுமையா இருக்க முடியாது. அர்ஜுன் எனக்கு மட்டும்தான். 8 வருஷமாகியும் ஒரு வாரிசை கூட பெத்து கொடுக்க முடியாத உனக்கு எல்லாம் எதுக்கு புருஷன்? இது வரைக்கும் நடக்கல. இதுக்கப்புறம் உன்னால அர்ஜுனுக்கு குழந்தை பெத்து கொடுக்க முடியும் நீ நம்புறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இங்க பாரு, நான் இப்ப வரைக்கும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. நீ ரொம்ப சின்ன பொண்ணு. உன்ன மாதிரி லோக்கலாலாம் என்னால பேச முடியாது. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், இனிமே என் ஹஸ்பண்ட் அர்ஜுன் உன்னை பார்க்க வர மாட்டாரு, உன்கிட்ட பேச மாட்டாரு. நீ போன் அவருக்கு பண்ணாலும் உனக்கு எந்தவித ரெஸ்பான்ஸும் அவர் பண்ண மாட்டாரு. அதனால இன்னையோட என் புருஷனை மறந்துட்டு உனக்குன்னு ஆண்டவன் ஒரு அழகான வாழ்க்கையை கொடுப்பான். அதனால உன் அப்பா அம்மா சொல்ற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஜோக்கு இதுதான். இனி நான் இருக்க பக்கம் அர்ஜுன் தலை வச்சு கூட படுக்க மாட்டார்னு சொல்றியா? வெயிட் பண்ணு, இப்பவே உன் கண் முன்னாடியே நான் அவரை வர வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, அவருக்கு ஏன் பின்னாடி சுத்துறது தான் விருப்பம்னு, இந்த உலகத்துல அவருக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும்னு நீ ஒத்துக்கிறியா? நான் போன் போட்டு எடுக்கலன்னா அவன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி என்ன அவாய்ட் பண்றான். ஆனா இவ முன்னாடி நான் தோத்து போயிடக்கூடாது. எத்தனை முறை உனக்கு போன் பண்றது? ஒரு தடவை கூட அட்டெண்ட் பண்ணி உன்னால பேச முடியாதா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். என்ன பாக்குற அர்ஜுன்? நான் செத்து போயிடட்டுமா?
எப்ப நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு போனியோ அப்பவே எனக்கு இந்த உலகத்துல உயிர் வாழ விருப்பம் இல்ல அர்ஜுன். உன் கூட சேர்ந்து வாழதான் முடியல. அதான் உன் கையாலேயே சாகணும்னு நான் உன்னை இங்க வர சொன்னேன். என்ன கொன்னுடு அர்ஜுன், கொன்னுடு. நீயே கொன்னுடு என்ன. கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு. எல்லா விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு என்னால பண்ண முடியாது ஆஷா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன் இப்படி எல்லாம் செத்து போயிரும் என்ன பயமுறுத்துற ஆஷா? இங்க பார், இன்னொரு தடவை உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்க கூடாது. சத்யா, இல்ல. சத்யா, சத்யா, சத்யா. அட பாவி, உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். என் நம்பிக்கையும் வாழ்க்கையும் இப்படி நாசம் பண்ணிட்டியே. இல்ல சத்யா, என்ன நல்லா ஏமாத்திட்டல்ல. சத்யா. ஏன் வாய் மூடு. இனி நமக்குள்ள எதுவுமே கிடையாது. நம்ம 2 பேருக்குள்ள இருந்த உறவு இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. சத்யா.